السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمن. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அகிலத்தின் அருள்கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக இந்த புனிதமான மாதத்திலே புனிதத்திற்குரிய ரஜபு திங்கள் 27ஆம் இரவிலே இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிற ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், வயதில் மூத்த பெரியவர்கள், நம் யாவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய நற்பேறுகளுக்கு உரியவர்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியமான வாழ்வையும், மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்பதுயரங்களை விட்டு, செலவினங்களை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதா ஷரீஃபையும் புனிதத்திற்குரிய பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் குடும்பத்துடன் வாய்ப்பை, நசீபை தருவானாக. உலகை விட்டு நம் மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும், நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான ஒரு மாதத்தில், புனிதமான ஒரு இரவில் நாம் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். முதலில் இந்த நாள் சிறப்பானது என்று நாம் உறுதியாக நம்புவோம். இந்த நாளின் பரக்கத்து என்ன என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். நாம் ஏதோ சில நிமிடங்கள் இங்கே அமரப்போகிறோம், அவ்வளவுதான். ஆனால் இந்த அமருதல் எவ்வளவு பாக்கியமானது என்பதை உள்வாங்கி கொண்டால் இருக்கும் நேரம் அது அரை மணி நேரமோ, 3/4 மணி நேரமோ, 1 மணி நேரமோ அல்லாஹ்விடத்திலே பயனுள்ளதாக இருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்ரா அல் மியாராஜ் 2 பெயர்கள் இதற்கு இருக்கிறது. இந்த 27வது பிறையிலே, ரஜபின் மாதம் 27வது பிறையில் நடந்த நிகழ்வுக்கு வரலாற்றிலே 2 பேர் இருக்கிறது. ஒன்று இஸ்ரா, நம் எல்லோருக்கும் தெரியும் 15வது ஜுஸுவினுடைய துவக்கம். அந்த அத்தியாயத்திற்கு பேரே பனு இஸ்ராயில். அந்த அத்தியாயத்தினுடைய பெயர், ஒவ்வொரு சூறாவிற்கும் ஒரு தலையங்கம் இருக்கல்லவா. சூரா, முதல் சூரா அல்ஹம்து சூரா என்று நாம் சொல்லுவோம், ஆனால் அதற்கு தலையங்கம் சூரா ஃபாத்திஹா. 2வது சூரா சூரா பக்கரா, அது தலையங்கம். அதே மாதிரி 15வது ஜுஸினுடைய முதல் வசனம் ஒரு அத்தியாயத்தின் துவக்கத்திலிருந்து அப்படியே துவங்குகிறது. அந்த அத்தியாயத்திற்கு பெயர் பனு இஸ்ராயில். அந்த துவக்க வசனமே இந்த இஸ்ரா பயணத்தை பற்றி தான் பேசுகிறது. சுபஹானல்லதீ யஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதீ பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் இந்த நாளில் நடந்த நிகழ்ச்சியை தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒன்று விளங்கணும், நாம் எந்த நாளை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால், குர்ஆன் எந்த நாளை கொண்டாடுகிறதோ அந்த நாளை. குர்ஆனில் எந்த நிகழ்வு உறுதிப்படுத்தப்பட்டு இன்னைக்கு மட்டும் இல்லை,
என் சந்ததி, உங்கள் சந்ததி, உங்கள் சந்ததியுடைய சந்ததி, ஏன் உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் படிக்கக்கூடிய, அர்த்தத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய, விளக்கங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய, அல் குர்ஆனில் காலத்திற்கும் அழியாமல் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சூறாவில் ஒரு வசனம் எந்த நிகழ்வை கொண்டாடுகிறதோ அந்த நிகழ்வுக்காக வேண்டிதான் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இதை முதலில் நாம் உள்வாங்கிக் கொள்வோம். ஏனென்றால் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் பெருசு கிடையாதுங்க. இஸ்ரா மேராஜை பற்றிலாம் பெருசாக ஒன்றும் சிறப்பித்து சொல்லும் அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த இரவில் அப்படி ஒன்றும் பெரிய முக்கியத்துவம், அதனுடைய கவனக்குறைவு தானோ என்னவோ, சமுதாயத்தில் இது மாதிரியான பேச்சுகளும் தேவையில்லாத விமர்சனங்களும் தேவையில்லாத இந்த விஷயங்களும் பரிமாறப்பட்டதின் விளைவுதானோ என்னவோ, சமூகத்திற்கு இந்த நாளினுடைய முக்கியத்துவம் இன்னமும் பூரணமாக போய் இறங்கவில்லையோ என்ற எண்ணமும் சந்தேகமும் நமக்கு ஏற்படுகிறது. அன்பர்களே, அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. காலம் முழுக்க நாமும் நம் சந்ததிகளும் குழப்பமில்லாமல் தெளிவோடு வாழக்கூடிய வாய்ப்பை தருவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அதி அற்புதமான நிகழ்வு நடந்த நாள். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அல்லாஹ்வின் தூதரை அழைத்தான். அல்லாஹ்வை போய் நபிகள் பார்த்தார்கள், பயணப்பட்டார்கள். அந்த பயணம், முதல் பயணம் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்தை நோக்கி, அதற்கடுத்து ஜெருசலத்திலிருந்து இறைவனின் அந்த பேர் அதிசயங்களையும் அத்தாட்சிகளையும் காணுவதற்கு இல்லையா? நீங்கள் சும்மா உட்காந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், மக்கா டு ஜெருசலம் போட்டு பாருங்கள், எவ்வளவு கிலோமீட்டர் காமிருக்கிறது என்று பாருங்கள். சுமார் ஏறத்தாழ 1250 கிலோமீட்டருக்கு மேலே, கிட்டத்தட்ட ஒரு 1300 கிலோமீட்டர் மக்காவிலிருந்து பைத்துல் ஹராமிலிருந்து ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு இன்னைக்கு அளவிடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கிலோமீட்டர்கள், அந்த அளவு கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயணத்தில் அதை கடந்தார்கள். அதற்கு பிறகு ஜெருசலத்திலிருந்து அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை காண்பதற்காக வேண்டி சென்றார்கள். அதுவும் குர்ஆன் தான் சொல்லுகிறது. வகான காப கௌசைனி அவ் அதுனா, வில்லின் 2 ஓரங்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்குமோ அதைவிட நெருக்கமாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இணைந்திருந்தார்கள், நெருங்கியிருந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு நெருங்கியிருந்தாங்க. அல்லாஹ் தன் ஹபீபை அழைத்து தன் பக்கத்தில் அவ்வளவு நெருக்கி கொண்டான். அதிசயங்களை காண்பித்தான், அத்தாட்சிகளை காண்பித்தான். தன்னுடைய வல்லமையை நிரூபிக்கக்கூடிய சொர்க்க நரகத்தினுடைய அந்த பேர் அதிசயங்களை எல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு காண்பித்து கொடுத்தான். இப்படியெல்லாம் அந்த வரலாறு சொல்லுகிறது. இங்கே நாம் சிம்பிளாக புரிந்து கொள்வோம், இது எவ்வளவு அதிசயமான பயணம் என்பதை இந்த பயணத்தை வைத்தே நாம் அளவுகோல் கொள்ளலாம். இங்கே இருந்து சவுதி அரேபியா கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 6.5 மணி நேரம் விடாமல் பயணிக்கிறோம். விமானத்தில் விடாமல், தரையிறங்காமல், எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல், டிரான்சிட் இல்லாமல் பயணித்தா கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் வச்சுக்கங்களேன், 6 மணி நேரம் வச்சுக்குவோம். ஏகதேசம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஒரு 6000 அல்லது 7000 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவுதான். இது பயணிப்பதற்கு சுமார் 6.5 மணி நேரங்கள் பிடிக்கிறது, இடைவிடாமல் பயணிக்கக்கூடிய பயண தூரம். இன்னும் நிறைய உலகத்தில் பாகங்கள் இருக்கிறது, அதுக்கெல்லாம் 10 மணி நேரம், 12 மணி நேரம், 18 மணி நேரம்லாம் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அளவுக்கு தூரங்கள் இருக்கிறது. அதிலே மாற்று கருத்தில்லை. இங்கே நான் சொல்ல வரும் செய்தி, இந்த இஸ்ரா பயணம் ஏன் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது, ஏன் இந்த பயணத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்றால், இது ஆச்சரியமான அதிசயமான பயணம். எனவே தான் அல்லாஹ் அந்த நிகழ்வை துவங்கும் பொழுதே சுபஹான் அல்லாஹ் என்று துவங்குகிறான். சுபஹான் அல்லாஹ் எப்போ சொல்லுவோம்? எப்போ சொல்லுவோம்? ரொம்ப வியப்பு ஏற்படும் பொழுது சுபஹான் அல்லாஹ் சொல்லுவோம். அவங்க வீட்டிலிருந்து தன் சுய தேவையை கழிப்பதற்கு கூட நடப்பது சிரமங்க. ஆனால் எங்களோட உம்ராவுக்கு வந்து ஒரு தவாஃப் முழுசாக நடந்தே சுற்றினாங்க. சுபஹான் அல்லாஹ் சொல்ல மாட்டோமா? ஏன்னா ஆச்சரியமான விஷயம், அவங்க நடக்கிறதே அவ்வளோ பெரிய கஷ்டம். பள்ளி பக்கத்தில் தான் வீடு, ஆனால் அவங்களாம் நடந்து வர இயலாது. 2 பேரும் சேர்ந்து தான் அவங்கள கைத்தாங்களாக தூக்கிட்டு வரணும். ஆனால் சஃபா மருவாவுக்கு இடையில 7 சுற்று அவங்க நடந்தாங்க, ஒரு களைப்பு கூட வரல. என்ன சொல்லுவோம்? சுபஹான் அல்லாஹ். ஏதாவது ஒரு வியக்கத்தகுந்த விஷயம் நடந்தால், ஆச்சரியமான விஷயம் நடந்தால் என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு சுபஹான் அல்லாஹ் சொல்லுவோம். அல்லாஹ் அந்த முறையை எங்க கையாளுறான். சுபஹானல்லதி, எல்லா இடத்திலும் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சொல்வதில்லை. பாருங்கள், நம்ம எல்லாரும் பயணிக்கும் பொழுது ஒரு துவா ஓத வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் பல நபர்கள் தெரிந்திருப்போம், மனனம் செய்திருப்போம், சிலர் பார்த்தால் தெரியும்.
குர்ஆனுடைய வசனம் தான். சுபஹானல்லதீ ஸஹ்ஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இது குர்ஆனுடைய வசனம். இந்த வசனம் தான் பயணத்திற்கான துஆவும் கூட. ஏனென்றால் பயணத்திற்கான வாகனங்களை, பயணத்திற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் தான் நமக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். இல்லை என்றால் பயணிக்க முடியுமா? தூரத்தை கடக்க முடியுமா? ஒரு காலத்தில் நடந்தே கடந்தார்கள், ஒரு காலத்தில் பாலைவனத்தில் ஒட்டகத்தில் கடந்தார்கள், ஒரு காலத்தில் நம்முடைய ஊர்களிலே மாட்டு வண்டியிலே கடந்தார்கள், ஒரு காலத்திலே கன்னியாகுமரியிலிருந்து சென்னை பட்டணத்துக்கு வர வேண்டும் என்றால் சுமார் 18 மணி நேரம் 19 மணி நேரம் தொடர்ச்சியாக பேருந்திலே உட்கார்ந்து கொண்டு பயணித்து வந்திருக்கிறோம். ஆனால் கால ஓட்டத்தில் அல்லாஹ் பயணத்தின் கருவிகளை, பயணத்தின் வாகனங்களை அல்லாஹ் எப்படி வசப்படுத்தி கொடுத்து விட்டான் என்றால் 6 மணி நேரத்தில் இங்கிருந்து 600 கிலோமீட்டரை கடந்து விடலாம். இந்த வசப்படுத்தி தந்தது யார்? அல்லாஹ். அல்லாஹ் தான் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் இல்லையா? அந்த வசப்பாடு இல்லை என்றால் நம்மால் இவ்வளவு தூரத்தை, உலகத்தை எப்படி கடக்க முடியும்? எண்ணிலடங்காத ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை எப்படி சில மணித்துளிகளிலே கடக்க முடியும்? அது அல்லாஹ்வின் ஏற்பாடு, அல்லாஹ் தான் செய்து கொடுத்தான். அந்த விஷயத்தை சொல்லும்போது அல்லாஹ் சுபஹானல்லதி, அல்லாஹ் பரிசுத்தமானவன், சுபஹானல்லாஹ், ஸஹ்ஹர லனா ஹாதா, நாம் தான் இதை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம், இந்த பயணத்தின் ஏற்பாட்டை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லையா? குர்ஆனில் இப்படி எங்கெல்லாம் சுபஹானல்லதி என்று துவங்குகிறதோ அல்லது சுபஹான என்ற வார்த்தையில் துவங்குகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் வியப்பான விஷயத்தை சொல்ல வருகிறான் என்று பொருள். வியக்கத்தகுந்த செய்தியை அல்லாஹ் சொல்ல வருகிறான் என்று பொருள். அப்போ இந்த இஸ்ரா மேராஜினுடைய வரலாற்றை பற்றி துவங்கும் பொழுது அல்லாஹ் சுபஹானல்லதி என்ற வார்த்தையில் துவங்குகிறான். ஏன் துவங்க வேண்டும்? நான் சொன்னேன், இது ஆச்சரியமான பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய பயணம். உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தான் பெருமானார் அன்றைய தினம் இரவு தங்கியிருந்தார்கள். உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தூரமான உறவு கிடையாது. தன்னுடைய தகப்பனாரோடு பிறந்த அபூ தாலிபுக்கு பிறந்த பெண்மகள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூ தாலிபுக்கு பிறந்தாங்க. அபூ தாலிபும் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களும் உடன் பிறந்தவர்கள். இவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்கன்னா ஒரு பிள்ளை முகமது ரசூலுல்லாஹ் அப்துல்லா ரலியல்லாஹுவுக்கு பிறந்தது. அபூ தாலிபுக்கு பிறந்தவர் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சகோதரி தான் உம்மஹானி. அவங்க வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு ராத்திரி தங்கியிருந்தாங்க. நாம் எல்லாம் ஹதீஸ்களிலே கேள்விப்பட்டிருப்போம். நான் கோடிட்டு மட்டும் காட்டுகிறேன். பெருமானார் இந்த பயணத்தை முடித்து கீழே வந்தார்கள். அவர்களின் படுக்கையில் இருந்த சூடு இன்னும் ஆறவே இல்லை. எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம் ஒரு இடத்துல. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிங்க, நம்முடைய ஹீட் அங்கே இந்த இடத்துல நிற்கும். ஒரு இடத்துல படுத்திருக்கோம், ஒரு இரவு எல்லாம் படுத்தோம் அல்லது பகலில் கொஞ்சம் நேரம் படித்தோம். எழுந்து பாருங்கள், தொட்டு பாருங்கள், நம்முடைய உடலினுடைய அந்த ஹீட்டு இருக்கும். ஹீட் இருந்தால் தான் உயிருக்குன்னு அர்த்தம். ஹீட்டு போயிடுச்சுன்னா ஆள் போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? ரசூலுல்லாஹ்வினுடைய இந்த பயணத்தை பற்றி வர்ணிக்கிற பொழுது உம்மஹானி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபிகள் படுத்த அந்த சூடு கூட தணியவில்லை, போயிட்டு வந்துட்டாங்க. நபிகளின் வீட்டிலே, அவர்கள் தங்கியிருந்த அந்த வீட்டிலே தாழ்பால், வீட்டில் தாழ்பால் போடலாமல்ல லாக் பண்ணுறதுக்கு, அந்த தாப்பால் அவர்களை அழைத்து செல்லும் பொழுது திறந்த தாழ்பாலின் அந்த ஓசை அப்படியே ஆடிக்கொண்டே இருந்தது. அது நிற்கும் முன்பாக ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. இவ்வளோ தூர பயணத்தை கடந்து அந்த தாப்பா கூட ஆடி நிற்கலை, வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். இது ஆச்சரியமா இல்லையா? எப்படி நடந்தது என்றால், அல்லாஹ் நபிக்காக வேண்டி கால ஓட்டத்தையே நிப்பாட்டி வைத்தான். காலத்தின் ஓட்டத்தையே அல்லாஹ் நிப்பாட்டி வைத்தான். நபிக்காக வேண்டி எதையும் செய்வான் அல்லாஹ். ஏனென்றால் அவர்கள் நபி, நாம் சாதாரண மனிதர். அவர்கள் இறைவனின் தூதர், அல்லாஹ்வின் ஹபீப். எனவே அவர்களுக்காக வேண்டி எதையும் செய்வான் அல்லாஹ். கால ஓட்டங்கள் நிப்பாட்டப்பட்டது. இன்னைக்கும் நம்மால் ஹதீதுகளிலே பார்க்க முடியும், அல்லாஹ் சில நேரங்களிலே சில நபிமார்களுக்கு கால ஓட்டத்தை நிப்பாட்டி வைத்திருக்கிறான். அந்த ஆச்சரியம் இந்த மேராஜில் நடந்தது, இந்த இஸ்ரா பயணத்தில் நடந்தது. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானல்லதின்னு சொல்கிறான். ஆச்சரியம், வியப்பு, பிரமிப்பு, அதை உம்மத்திற்கு, உலகத்திற்கு சொல்லும் பொருட்டு அல்லாஹ் சுப்ஹான் என்ற வார்த்தையை சொல்கிறான். யூஷா பின் நூன் அப்படின்னு ஒரு நபி இருந்தாங்க. யூஷா பின் நூன் அவங்க ஒரு காலகட்டத்திலே எதிரிகளோடு போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் நடக்கிற நிகழ்வு என்னவென்றால்,
அதாவது அந்த வழிமுறை என்னவென்றால், சூரியன் மறைவதற்கு முன்பாக போர் எல்லாம் நடந்து முடிந்துவிட வேண்டும். சூரியன் எப்போ மறைஞ்சு போச்சோ அதுக்கு பின்னாடி போர் நடக்கக்கூடாது. அதுதான் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு வழிமுறை. இப்போ யூஷா பின் நூன் எதிரிகளோடு போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு நபி, நெருங்கி வந்துருச்சு, வெற்றிக்கனி வாய்ப்பு நெருக்கத்தில் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்கள துவம்சம் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நிலைமையில் சூரியன் அப்படியே மறைவதற்கு தயாராகிவிட்டது. சூரியன் மறைய தயாராகிவிட்டது. சூரியன் மறைஞ்சிடுச்சுன்னா இன்னைக்கு முழுக்க நடந்த போர் வீணாய் போய்விடும். மறுபடியும் நாளைக்கு முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஜெயிச்சுட்டா வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டு இவர்கள் வெற்றியாளர்கள், அவர்கள் இவ்விடத்திலே தோர்ந்து போய்விட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்து விடலாம். ஆனால் அந்த கடைசி மினிட்ல சூரியன் மறைஞ்சு போச்சுன்னா உடனடியாக போர் நிப்பாட்டப்பட வேண்டும். அதற்கு பிறகு போர் நடக்கக்கூடாது என்பது ஒரு விதி. இப்போ ஹஸரத் யூஷா பின் நூன் நபியாச்சே சூரியனிடத்திலே பேசினார்கள். இன்னக்கி மாமூரத்துன் வ அன மஅமூருன், நீனும் குறிப்பிட்ட நேரத்தில் உதித்து குறிப்பிட்ட நேரத்தில் மறைய வேண்டும் என்பது உன் விருப்பத்தில் நீ இதை செய்வது இல்லை, அல்லாஹ்வின் கட்டளைக்கு உட்பட்டு செய்கிறாய். அப்படித்தானே? சூரியன் உதிப்பதும் சூரியன் மறைவதும் தன் சொந்த வெறுப்பா கிடையாது. இந்த நேரத்தில் உதிக்க வேண்டும், இந்த நேரத்தில் மறைய வேண்டும் என்பது அல்லாஹ்வின் திட்டம், ஏற்பாடு. உலக இயக்கத்திற்கு அல்லாஹ் வைத்த விதி அது. யூஷா பின் நூன் சொல்கிறாங்க, நீனும் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்படக்கூடிய ஆள் தான், நானும் அல்லாஹ்வுடைய உத்தரவு கட்டுப்படக்கூடிய ஆள் தான். எனவே யா அல்லாஹ் ஃபஹ்பிஸ்ஹா அலைய, இந்த சூரியனை கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வையி அல்லாஹ்ட்ட சொன்னாங்க யூஷா பின் நூன். போய்கொண்டிருக்கக்கூடிய பகல் சூரியன் மறைந்தால் பகல் கழிந்துவிடும், இரவு துவங்கிவிடும். இறைவா, இரவு வரக்கூடாது, இந்த சூரிய ஓட்டத்தின் அந்த கால அளவை கொஞ்சம் நிப்பாட்டு, நாங்கள் ஜெயிக்கணுன்றாங்க. சொன்ன ஒன்று ஹதீஸ் சொல்லுது, புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அல்லாஹ் அந்த சூரிய ஓட்டத்தை நிப்பாட்டினான். நிப்பாட்டினான் என்றால் என்ன? 6:05 வச்சுக்கோங்க, 6:15க்கு சூரியன் மறைவென்றால் 6:05 அப்படியே நின்னது. அதிலிருந்து ஒரு செகண்ட் கூட ஓடலை, சூரியன் மறையவும் இல்லை, அந்த ஓட்டம் நின்றது. போர் நடந்தது, கொஞ்ச நேரம் போர் நடந்தது. அந்த கொஞ்ச நேரம் என்பது 10 நிமிடமாக இருக்கலாம், அல்லது இன்னும் கூடுதலாக நம்முடைய கணக்கிற்கு ஒரு 5 மணி நேரம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அவ்வளவு நேரமும் சூரியன் அசையாமல் ஆடாமல் அங்கேயே நின்றது. ஜெயித்தார்கள், வெற்றி கனியை பறித்தார்கள். அதற்கு பிறகு நின்ற சூரியனை மறுபடியும் அல்லாஹ் சுட்டிவிட்டான். ஏன்னா காலத்தை இயக்குபவன் யாருங்க? அல்லாஹ். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்ன ஆதம் லா தசுப்புத் தஹ்ர, காலத்தை திட்டாதே ஆதமின் மகனே. எல்லாம் கலிகாலம், களி முத்தி போச்சுங்க, சொல்கிறோமா இல்லையா? என் நேரம் முசீபத்து காலையிலேயே அது மூஞ்சில் முடிச்சு தொடர்ந்தேன், இன்னைக்கு நாலு ஃபுல்லாக நாசமாக போச்சு. நேரம் படுத்தும் பாடு சொல்கிறாங்களா இல்லையா உலகத்தில்? நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறாங்களா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், எப்ன ஆதம் லா தசுப்புத் தஹ்ர, அல்லாஹ் சொல்கிறான், ஆதமின் மகனே காலத்தை திட்டாதே. வ அனத்தஹர், நான் தான் காலம். கல்லிபுல் லைல வன் நஹார், இரவையும் பகலையும் மாறி 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 சுழற்றுபவன் நான். அப்போ நீ காலத்தை திட்டினா யாரை திட்டுன்னு அர்த்தம்? என்னையை திட்டுன்னு அர்த்தம். நீ காலத்தின் மீது பழி போட்டால் எனக்கு வாய்ப்பு பறி போச்சு, ஏன் நேரம் அதனால் போச்சு. முசீபத்து இவன் பிறந்த நேரம், இதுக்கு பின்னாடி ஒரே எனக்கு அடிதான். உன்னைய கல்யாணம் கட்டிட்டு வந்த நேரம், அதுலேருந்து போச்சு எல்லாம். இந்த வீட்டில் வந்து குடிபுகுந்த நேரம், அன்னையிலேருந்து மொத்தமும் நாசமாக போச்சு. இந்த தொழிலை தொட்ட நேரம், என்ன நேரமோ தெரியல, அன்னையிலேருந்து எனக்கு அடிக்கு மேலே அடிதான். மனுஷன் பழி போகிறானா இல்லையா? மனிதன் செய்யும் தவறை காலத்தில் தள்ளாதே. காரணம், காலம் நான் தான் சுழலச் செய்கிறேன். இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்வது யார்? அல்லாஹ்வாகிய நான். எனவே நீ காலத்தை திட்டினால் என்னை திட்டுவதாக அர்த்தம் என்று அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள். எனவே காலத்தை அல்லாஹ் தான் சுற்றுறான், சுழலச் செய்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா யார் மேலேயும் நம்ம பழி போட மாட்டோம், எந்த நிகழ்ச்சி மேலேயும் நம்ம துர்குறியை கொண்டு சுமத்த மாட்டோம்.
நம்முடைய பலவீனத்தை என்னுடைய பலவீனம் என்று ஏற்றுக்கொள்வோம். யாரின் மீதும் அதை தள்ளிவிட மாட்டோம். அல்லாஹ்வின் ரசூல் சொன்னார்கள், காலத்தை சுழற்றுபவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாமுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் மறையவிருக்கக்கூடிய சூரியனை நிறுத்தி வைத்தான். அதே அல்லாஹ் தான் முகம்மது நபிக்காக வேண்டி இஸ்ரா பயணத்திற்காக வேண்டி கால ஓட்டத்தையே நிப்பாட்டினான். நில்லு, என் ஹபீப் என்கிட்ட வரப்போகிறாங்க, நான் அவங்கள பார்க்க போகிறேன், பேரதிசயங்களை காட்ட போகிறேன், நீ இயங்கக்கூடாது, நில்லு. மொத்த காலமும் அப்படியே நின்றது. எனவே தான் அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது சுபஹான என்று துவங்குகிறான். வியப்பு, ஆச்சரியம், எவ்வளவு பரிசுத்தமானவன் அவன். எனவே தான் நான் உங்களுக்கு புரியும் விதத்தில் சொன்னேன், 1300 கிலோமீட்டரை கடக்க வேண்டுமென்றால் மணிக்கு வச்சுக்கோங்க, அரபு நாடுகளில் எல்லாம் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்திலே ஹைவேல பறக்குது. நம்மளாம் நினைக்கவே முடியாதுங்க. சர்வசாதாரணமாக 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்களை 5 மணி நேரத்திலே 4.5 மணி நேரத்திலே கடந்து விடுகிறார்கள். வைத்துக் கொள்ளுங்கள், அப்படியே வையுங்கள். மணிக்கு 150 கிலோமீட்டர் வைத்துக் கொள்வோம். 1300 கிலோமீட்டர் கிடக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்திலே கிடக்கிறோம். மேராஜ் பயனை கேட்க வந்தால் என்னங்க கணக்கை போட்டு கேட்டுருக்கீங்க? எங்கே ஏற்கனவே எங்களில் பல பேர்த்துக்கு கணக்கில் கோளாறு. இங்கே வந்து கணக்கு கேட்டால் வச்சுக்குவோம், ஒரு 6 மணி நேரம் வைத்துக்கொள்வோம், அல்லது ஒரு 7 மணி நேரம் வைத்துக்கொள்வோம். குறைந்தபட்சம் இன்றைய கணக்கில் அதிவேக தரைவழி மார்க்கமாக பயணித்தால் 7 மணி நேரம், வான்வழி மார்க்கத்திலே பயணித்தால் குறைந்தபட்சம் 2.50 நிமிடங்கள், 2.5 மணி நேரம் பயணிக்க வேண்டும் வான்வழியிலே. இதை தாண்டி வேறு வழி கிடையாது. ஒன்று தர வழியில் பயணிச்சாகணும், அல்லது கடல் வழியில் பயணிச்சாகணும், அல்லது வான்வழியில் பயணித்தாக வேண்டும். ஆனால் முகம்மது நபி மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு மட்டுமல்ல, அந்த பயணத்துக்கு பேர் இஸ்ரா. மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு, பலஸ்தீனத்திற்கு வந்தது. இதுக்கு அடுத்து ஒரு பயணம் நடந்துச்சு பாருங்க, அங்கிருந்து அல்லாஹ்வை சந்தித்தது. இந்த ரெண்டையுமே சூடு அமரும் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. அப்போ ஆச்சரியமா இல்லையா இது? இந்த பயணம் ஆச்சரியமானதா இல்லையா? வியப்பை தரக்கூடியதா இல்லையா? எனவே தான் அல்லாஹ் சொன்னான், சுபஹான அல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன் அடியாரை அழைத்து கொண்டு போனான், இரவோடு இரவாக அழைத்து கொண்டு போனான். இரவின் சில நிமிடங்களை தன் அடியாருக்காக வேண்டி நிப்பாட்டி வைத்தான். கால ஓட்டத்தையே அல்லாஹ் முடக்கினான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக தன் அத்தாட்சிகளை காட்டி நுரியஹூ மின் ஆயாத்தினா, தன்னுடைய அத்தாட்சிகளை எல்லாம் அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை துவங்கும் பொழுதே சொல்லுகிறான். எனவேதான் இந்த இரவு ஆச்சரியமான வியக்கத்தகுந்த விஷயங்கள் நடந்த இரவு என்பதினால்தான் இதை நாம் கொண்டாடுகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசினாங்க. திருக்குர்ஆன் கொண்டாடுது தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு நீ காட்சி அளி, அரினி அன்துரு இலை காலலன் தரானி வலாக்கின் இன்துரு இலல் ஜபலி ஃபைனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி. யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்கணும். அல்லாஹ் சொன்னா என்னை நீ பார்க்க முடியாது. என் பேரொளியை பார்க்க வா, இங்கே வா, தூர்சினா மலைக்கு வா, இங்கே நில்லு. என் ஜோதியில் அதை 1000 துண்டுகள், அதை 1,00,000 துண்டுகளாக வைத்து ஒரு சின்ன துளியை இந்த மலையிலே நான் காட்டுகிறேன், அதை வந்து பார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அழைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. பல துண்டுகளாக ஆக்கப்பட்ட இறைவனின் பெரும் ஜோதியில் ஒரு ஜோதியை பார்த்த உடனேயே மயங்கி கீழே விழுந்து விட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம். வஹர்ர மூசா ஸஇகா, அல் குர்ஆன் சொல்கிறது. அந்த பேரொளியை பார்க்கக்கூடிய வாய்ப்பை மூசா அலைஹிஸ்ஸலாம் பெற்றாங்க. அல்லாஹ்ட்ட பேசினாங்க தூர்சினா மலையில், அல்லாஹ்வுடைய அந்த குரலை கேட்டார்கள். எனவே தான் அவருக்கு பெயர் கலீமுல்லா. இன்னைக்கு பேர் வைக்கிறாங்களா இல்லை? நிறைய கலீமுல்லா பேர் வைக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க, நம்முடைய வீட்டில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் கலீம் என்று. அல்லாஹ்வோடு பேசியவர்கள் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த பேச்சினால் தான் அவர்கள் கலீம். இந்த நிகழ்ச்சியை குர்ஆன் அப்படி கொண்டாடுதுங்க. ஆச்சரியமான நிகழ்வு தானே இது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதம் கொடுத்தான். என்ன அற்புதம்? பிறவி குருடர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் குணப்படுத்துவார்கள். குஷ்ட நோய், உடலெல்லாம் புழுத்து புண்ணாகி வலிகிறது, அந்த வெண்குஷ்டம் பிடித்தவர்களையும் தன் கரத்தை கொண்டு வைத்தால் சுகம் கிடைக்கும். இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா அப்படியே ஸ்லாகித்து சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஒபரியுல் லக்மஹ வல் அபரஸ வ உஹில் மௌதா பிஇذنில்லாஹ். பிறவியிலேயே குருடர்களாக இருக்கக்கூடியவர்கள், பிறவியிலேயே இந்த மாதிரி வெண்குஷ்டம் ஏற்பட்டு உடம்பெல்லாம்
சீழ்வழிந்து புழுத்து போய் இருக்கக்கூடியவர்களுக்கு என் கையால் நான் தடவுவேன். அல்லாவின் பேர் உத்தரவை கொண்டு அல்லாஹ் அதற்கு சுகம் கொடுப்பான். அல்லாவின் உத்தரவை கொண்டு இறந்து போனவர்களையும் கூட மரணித்தவர்களையும் கூட உயிர்ப்பிக்கும் ஆற்றலை அல்லாஹ் தன் பேரருளை கொண்டு அல்லாஹ் எனக்கும் தந்திருக்கிறான். உயிர்ப்பிச்சு காட்டினாங்க, ஹதீஸ்லேயே வந்திருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்து அவங்க பிள்ளைகளை கூட உயிர்ப்பிச்சு காத்ததாக ஹதீஸுகள் நிரூபிக்கிறது. அப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிசயங்களை, அத்தாட்சிகளை குர்ஆன் இன்னைக்கும் உண்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீண்ட நாட்கள் நோய், உடம்பெல்லாம் நோய், கடுமையான நோய். அந்த உடம்பில் இருந்த அந்த புண்ணு எல்லா இடத்திலும் பரவி நாற்றம் ஏற்பட்டு கடைசியில் ஊரை விட்டு விலக்கி வைக்கப்பட்டார்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். எனவே தான் அல்லாஹ்ட்ட கேட்கும்போது என்ன கேட்குறோம்? யா அல்லாஹ், அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீ கொடுத்த பொறுமையை எனக்கு தாரப்பே. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பொறுமை, பொறுமையின் கடல் என்றால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தான். அம்புடு நோயையும் வாங்கிட்டு, யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, அம்பிடுத்தான், நீ குணப்படுத்துன்னு கேட்கல, நான் சிரமத்தில் இருக்கிறேன், நீ அர்ஹமுர் ராஹிமீன், நீ ரஹமத்து செய்வர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ராஹிம் நீ. எனவே என் நிலை உனக்கு தெரியும், அவ்வளவுதான். நான் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை. எனவே நான் அடிமை, நான் என்னை உன்னிடத்தில் சமர்ப்பிக்கிறேன், இவ்வளவு நோயோடு இருக்கிறேன், நீ ராஹிம், நீ ரஹமத் செய்பவன். அப்படி முடிச்சுக்கிட்டாங்க துவாவை, குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி முடிச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொன்னான், அந்த இடத்தில் கையால் கொஞ்சம் தோண்டுங்கள் அப்படின்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கையால் லைட் அப்படி தோண்டினாங்க, கோபு 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 கோபுன்னு தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணியை அல்லாஹ் சொன்னா, உர்குது பிரிஜிலிக ஹாதா முக்தஸலும் பாரிது வஷராப், இந்த தண்ணி எடுங்க, குடிங்க, தலையில் ஊற்றி குடிங்க, உடம்புலெல்லாம் தேய்ச்சி விடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணம் தருவேனா அப்படின்னு சொன்னான். அதில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்தார்கள், தண்ணீரை எடுத்தார்கள். அல்லாஹ் குடிக்க சொன்னான். அந்த தண்ணி உள்ளே போனதின் வழியாக உள்ளார இருந்த அந்த நோவுகள் எல்லாம், நோய்கள் எல்லாம் தீர்ந்தது. எடுத்து குடித்தார்கள். உடம்பில் இருந்த ஒட்டுமொத்த நோயும் அப்படியே காணாமல் போனது. இருந்த தடம் கூட தெரியவில்லை. எங்கேயாவது கீழே விழுந்துட்டோம்னா என்ன இருக்கும்? வருஷங்கள் போனாலும் தடம் இருக்கும். அந்த தழும்பு அப்படி இருக்கும். வச்சுக்கோங்க, ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கோம், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணலை, அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லாத்தையும் பாதுகாக்கணும். அந்த சர்ஜரியிலே இருந்த அந்த தடம் காலத்துக்கும் இருக்கிறது. ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாட்களாக வருடக்கணக்கில் படுக்கையில் புண்ணோடும் உடல் வேதனையோடும் புழுகோடும் வாழ்ந்தவர்கள். அந்த தண்ணீர் பட்டது, உடம்பில் அடையாளமே இல்லாமல் ஆகிவிட்டது. அப்படி புது உடம்பு, புத்தம் புதிய உடல் எப்படி இருக்கும்? அப்படி இருந்த ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இப்படி எக்கச்சக்கமான நபிமார்களின் வாழ்க்கை நடந்த அதிசயங்களை எல்லாம் ஸ்லாகித்து பேசக்கூடிய அல்லாஹ் தன் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தான் கொடுத்த பேரதிசயமான அந்த இஸ்ரா மிஅராஜை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்கிறான், ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான். அந்த சந்தோஷம் நமக்கு வேணுமா வேணாமா? அல்லாவுக்கே சந்தோஷம் ஏற்பட்டு சுபஹானல்லாஹ், நாம சுபஹானல்லாஹ் சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது. ஒரு வியக்கத்தகுந்த விஷயத்தை பார்த்து அல்லாஹ் எவ்வளோ கிருபையானது, இவ்வளோ பெரிய விபத்து நடந்து இருந்து ஒரு தப்பிச்சுக்கிட்டாரு. சமீபத்தில் பார்த்தோமா இல்லையா? ஏதோ ஒரு நாட்டில் விமான விபத்து ஏற்பட்டுச்சு. விமானம் கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு. அதில் பயணித்த பல பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த விமானம் விழுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் உள்ளே இருந்து வீடியோ எடுக்கிறாரு, வெளியே வர்றாரு, அடிபட்டுட்டு அதே வீடியோடு வெளியே வர்றாரு. நிறைய பேர் இறந்துட்டாங்க, அதில் நிறைய பேர் இறந்து போய்விட்டார்கள். இந்த காட்சியை பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தானாக என்ன வரும்? சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ பெரிய அடி, இவ்வளோ பெரிய விபத்து, ஆனால் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் சாதாரணமாக வராற. அல்லாவை வியக்கிறோம், அல்லாஹ்வினுடைய ஆற்றலை கண்டு அப்படியே பூரிப்படைகிறோம். நாம் சொன்னால் அதிலே ஒரு நியாயமான காரணம் இருக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், தன் நபியை அழைத்த அந்த பயணத்தை குறித்து அல்லாஹ் மகிழ்கிறான் என்றால் நாமும் மகிழ வேண்டும் என்று விரும்புகிறான். நாமும் இந்த பயணத்தை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். நாமும் இந்த பயணத்தை பற்றி பேச வேண்டும் என்று விரும்புகிறான். அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட பாக்கியமான பயணம் நடந்த நாள் தான் இந்த மிஅராஜ் இஸ்ராவுடைய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் அல்லாஹ்வின் வல்லமையை நாம் உள்வாங்க வேண்டும். அல்லாஹ் நடத்தி காட்ட வேண்டும் என்று நாடிவிட்டால் எதையும் நடத்தி காட்டுவான். அந்த வைராக்கியம், அந்த உறுதி நமக்கு ஒரு காலமும் குறைஞ்சிடக்கூடாதுங்க. எதையாவது நினைத்து மனதை நாம் விட்டு விடுகிறோம் பல நேரங்களிலே. அதனால் பல்வேறு விதமான இன்னல்களோடும் சிக்கலோடும்
இதையாவது நினைச்சு அதையாவது நினைச்சு அப்படியோ இப்படியோ இதுவா அதுவா என்று தேவையில்லாமல் மனப்பால் குடித்துக்கொண்டு தேவையில்லாமல் மனதிலே அதை போட்டு திரும்ப திரும்ப நினைத்து கொண்டு நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நோயாளிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் வல்லமை மிக்கவன், அவன் நாடினால் எதையும் செய்து காட்டுவான் என்பதை இந்த மிஅராஜ் என்ற பயணம் அழகாக எடுத்துச் சொல்கிறது. எனவே தான் தன் வல்லமைகளை எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு ரசூலுல்லாவுக்கு அழகான கிஃப்ட் கொடுத்தான். தொழுகை என்ற அற்புதமான கிஃப்டை வாங்கி கொண்டு பெருமானார் வந்தார்கள். நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க தொழுகையில். ஒன்று, என்னுடைய கண் குளிர்ச்சி, அதாவது மன அமைதி. எப்போ கண் குளிர்ச்சி ஏற்படும்? சந்தோஷமாக இருந்தோம்னா ஆனந்த கண்ணீர் வரும். பார்த்துருக்கீங்களா? ஒரு மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம். கல்யாணம் முடிஞ்சு அவங்களுடைய மாப்பிள்ளை வீட்டுக்கு போகுது. தகப்பனாருக்கும் தாயாருக்கும் கண்ணில் இருந்து கண்ணீராக வடியும். அது கவலையில் வரக்கூடிய கண்ணீர் இல்லை, ஆனந்த பெருக்கில் வரக்கூடிய கண்ணீர். ஹஜ்ஜிக்கு போகிறோம், வழி அனுப்ப போகிறோம், நம்மளை அறியாமலேயே கண் கலங்குது. ஏன் போகிறானேன்ற வெறுப்பில்லையா? ஆனந்த கண்ணீர். இந்த மாதிரி நாம் எப்போ ஏறாம் கட்டி ஹஜ்ஜிக்கு போகிறோம்? புள்ள பட்டம் வாங்கிட்டு ஊர்லாம் போட்டுது, உலகமெல்லாம் அவர் சுற்றி இருந்த உறவுகள் எல்லாம் அவரை அவருடைய திறமையை அவருடைய ஆற்றலை அப்படியே தூக்கி பேசுகிறாங்க. நம்ம கண் ஓரங்களில் அப்படியே கண்ணீர் கசிகிறது. ஏன்? மன மகிழ்ச்சி அது கண்ணீரால் வெளிப்படுகிறது, கண் குளிர்ச்சியாக வெளிப்படும். ரசூலுல்லாஹ் என்னுடைய கண் குளிர்ச்சி என்று எதை சொன்னார்கள்? தொழுகையைத்தான் சொன்னார்கள். என் கண் குளிர்ச்சி என்றால் என் மனதிற்கான அமைதியின் இடம் என் ரப்புக்கு முன்னால் நிற்கிற அந்த இடம்தான். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. இன்னைக்கு இதை மறந்துட்டு எங்கெல்லாமோ போய் மன மகிழ்ச்சிக்காக வேண்டி தேடுகிறோம், அலைகிறோம். பல ஆயிரங்களை செலவழித்து வகுப்புகளிலே போய் அமருகிறோம். சைக்காலஜிஸ்ட்டை போய் உட்கார்ந்து பல ஆயிரங்களை கொடுத்து அவன்கிட்டேருந்து ஆலோசனை கேட்குறோம். ஏதாவது வழி சொல்லு, சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும். ஒரு மாதிரி மனசு போட்டு அலையுது, ஏதாவது வழி சொல்லுன்னு கேட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அல்லாஹ்வின் ரசூல் சொன்னார்கள், தொழு, அதில் தான் உனக்கு மன அமைதி இருக்கிறது. அல்லாஹ்வாகி எனக்கு முன்னால் வந்து நில்லு, உனக்கு மகிழ்ச்சியையும் உன் மன அமைதியையும் நான் தருகிறேன். இது ஒரு விஷயம். அப்போ மன மகிழ்ச்சிக்கான மிகச்சிறந்த வழி தொழுகைதான். எந்த தொழுகையை கிடைக்கப்பட்டது? இந்த இரவில் தான். அல்லாஹ் பாருங்க, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வச்சிருக்காங்க. இஸ்லாத்தில் நாம் பிறந்ததும் முகம்மது நபியின் உம்மத்தாக மாறியதும் நாம் செய்த தவம், நம் பெற்றோர் செய்த தவம், அல்லாஹ்வின் பேரருள். எல்லாத்துக்கும் தீர்வு இந்த இஸ்லாத்தில் இருக்கு. எதுக்காக தீர்வு இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா பிரச்சனைகளுக்கும் வழியை இஸ்லாம் சொல்லித் தருகிறது, அதற்குரிய தீர்வை சொல்லித் தருகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். இப்போ மிஅராஜில் தான் அல்லாஹ் இந்த தொழுகையை அல்லாஹ் தந்தான். அதே போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என் ரப்பை ஒரு தடவை இஸ்ரா மிஅராஜின் வழியாக பார்த்தேன், என்னுடைய உம்மத் ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியும். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் மூமின், தொழுகைதான் மூமின்களுக்கு மிஅராஜ், தொழுகைதான் மூமின்களுக்கு மிஅராஜ் என்பதை அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லித் தந்தார்கள். அன்பு பெருமக்களே, அது நம்மிடத்தில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நாளாகவும் இந்த மிஅராஜுடைய நாள் இருக்கிறது. இந்த வருஷம் மிஅராஜிலிருந்து எப்படியாவது தொழுகை எடுத்துட வேண்டியதுதான் என்று நம்மள பல பேர் நினைக்கிறது உண்டு. கலாவாக்காமல் தொழுதிட வேண்டியதுதான், ஜமாத்தை மிஸ் பண்ணாமல் தொழுதிட வேண்டியதுதான், அப்படி இப்படி கொஞ்சம் விட்டுட்டு போகக்கூடிய தொழுகை எல்லாம் இனிமேல் சரியாக தொழுதிட வேண்டியதான் நினைக்கிறது உண்டு. ஆனால் இந்த சபை கலைஞ்ச பண்ண என்னமோ தெரியல, நம்ம மனசும் அப்படியே கலைஞ்சு போயிடுது. 2 நிகழ்ச்சியை சொல்கிறேன். இன்னைக்கு நான் இப்போ மகரிபுக்கு பின்னாடி எதையாவது பேசணுமே என்று படித்து கொண்டிருக்கும்போது 2 செய்தி என் கண்ணில் பட்டது. ஒன்று, பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு நடிகர், அவருக்கு பேர் ராபின். பிலிப்பைன்ஸ் நாட்டிலே ரொம்ப பிரபலமான நடிகர், நல்ல பெரிய நடிகர். அவர் பல லட்சம் ரசிகர்களை கொண்டவர். அவர் ஒரு கட்டத்தில் அவர் மேலே ஏதோ ஒரு வழக்கு, அந்த வழக்கை சந்தித்து கடைசியில் அவர் ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு மாதம் தான் உள்ளே இருக்கிறார். ஜெயிலேருந்து வெளியே வந்த உடனே ராபின் என்ற தன்னுடைய பெயரை அப்துல் அஜீஸாக மாற்றிக்கொண்டார். அப்துல் அசீஸ் என்று தன்னுடைய பெயரை வைத்து, நான் இனிமேல் கிறித்துவ கொள்கையைச் சேர்ந்தவன் அல்ல, உலக முஸ்லீம்கள் எந்த இறைவனை வணங்குகிறார்களோ அந்த அல்லாஹுவை வணங்குகிற அவனுடைய அடிமையாக முகம்மது நபியின் வழியில் நிற்கிற அவர்களின் உம்மத்தில் ஒருவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை முஸ்லீமாக அடையாளப்படுத்துகிறார். முக்கியமான பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான சில ஊடக நண்பர்கள் போய் அவற்றை பேட்டி எடுக்கிறாங்க. நீங்கள் ஏன் இஸ்லாத்தில் வந்தீங்க? இஸ்லாத்தின் மீது உங்களுக்கு ஏதாவது வெறுப்புகள் இருந்ததாகத்தானே நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்கள் எப்படி இஸ்லாத்தில் வந்தீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய சொல்கிறாரு. அதில் அவர் முக்கியமாக சொல்லக்கூடியது,
நான் முஸ்லீமாக மாறியதற்கு காரணம் எனக்கு பக்கத்தில் சிறையில் இருந்த ஒரு அரபு நாட்டைச் சேர்ந்த முஹம்மது என்ற பெயரை கொண்ட ஒரு கைதியும் அவரிடத்தில் இருந்த அந்த நன்னடத்தையும் அவரிடத்திலே நான் பார்த்து அதிர்ந்த ஒரு விஷயமும் தான் எனக்கு இஸ்லாத்தினுடைய வாய்ப்பை தந்தது. அப்படின்னா அவர் என்ன கண்டீங்க அவர்கிட்ட? பொதுவாகவே முஸ்லீம்கள்னால் இன்றைக்கி என்ன பிம்பம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் கேட்டார், முஸ்லீம் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன நினைப்பு வரும் அப்படின்னு கேட்டார். ஒரு கிறிஸ்துவர் என்று சொன்னால் என்ன நினைப்பு வரும் நமக்கு? ஆக்சுவலாக என்ன நினைப்பு வரும்? ஒரு பெரிய அங்கி, இந்த மாதிரி ஒரு அங்கி நினைப்பு வரும், கையில் ஒரு பைபிள் நினைப்பு வரும் இல்லையா? அந்த அந்த கிராஸில் இருக்கக்கூடிய அந்த சிலுவை நினைப்பில் வரும். சரி, ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் என்ன நினைப்பு வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வருமா? தாடி வருமா? தொப்பி வருமா? ஆனால் வராது. அப்படி தான் வரணும். ஆனால் உலகம் எப்படி மாற்றி வச்சுருக்குன்னா, முஸ்லீம்னாலே பயங்கரவாதி, அவன் குண்டு போடுவான், அவன்கிட்ட தான் எல்லா விதமான தீய பழக்க வழக்கம் இருக்கும், அவன் கடத்துவான், அவன் பெரிய பொய்சல், இப்படிலாம் ஒட்டுமொத்த உலக ஊடகங்களும் சேர்ந்து இஸ்லாத்தின் மீது அப்படியே சேரை வாரி அரித்து வைத்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு பொதுஜன மக்களின் புத்தியிலே இப்படியான ஒரு பிம்பம் இயல்பாகவே பதிந்திருக்கிறது. இந்த பிலிப்பைன் நாட்டை சேர்ந்த இந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் சொல்லுகிறார், நானும் அப்படி தான் விளங்கி வச்சுருந்தேன், முஸ்லீம்கள் நானே கொஞ்சம் தள்ளி நிற்கணும், அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் ஊடு தர மாட்டேங்கிறான், நீ எல்லாம் வந்து அப்படி இப்படி என்று சொல்கிறான். ஆனால் உண்மை அதுவா கிடையாது. உண்மை என்னங்கிறத பேரிடர் காலம்தான் காட்டும். நெருக்கடி காலம்தான் முஸ்லீம்கள் உண்மையான முஸ்லீம்கள் யார் என்பதை உலகத்துக்கு காட்டும். அது 100% உலகம் முழுக்க பார்க்க முடியும். ஆனால் அந்த ஊடகங்கள் ஏற்படுத்தி வைத்த மாயையின் வெளிப்பாடு ஒரு தவறான பிம்பம் பொதுஜன மக்களின் உள்ளங்களில் பதிந்திருக்குது. இப்போ ராபின் சொல்கிறாரு, நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன் முஸ்லீம்கள்னா. ஆனால் அந்த பையன்கிட்ட கேட்டேன், என்னப்பா நீ ஏன் உன்னை கொண்டு ஜெயிலில் அடைச்சிருக்காங்க? என் மேலே அவதூறு பரப்பிட்டாங்க, நான் ஒரு நிரபராதி, ஆனால் பயங்கரவாதின்ற பேரில் என்னை கொண்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இவருக்கு மனசில் இன்னும் செய்தி உறுதியாகுது, உண்மைதான், எல்லா பயிர்களும் பயங்கரவாதி தான், நீனும் பயங்கரவாதி தான் என்று உறுதியாகிறது. ஆனால் இந்த ராபினுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது என்னவென்றால், சிறையில் ஒழுங்கான சாப்பாடு இல்லை, ஒழுங்கான தங்குமிடம் இல்லை, சரிவர சுத்தம் செய்வதற்கான ஏற்பாடுகள் இல்லை, சரியான விளக்குகள் இல்லை. ஆனால் குறித்த நேரத்தில் அந்த முஹம்மது என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லீம் எழுகிறார், இருந்த தண்ணீரை வைத்து கைகால் முகங்கள் கழுவிக்கொள்கிறார், தன்னிடத்தில் இருந்த துணியை எடுத்து விரிக்கிறார், தொழுகிறார், நிம்மதியாக தொழுகிறார், ஆனந்தத்தோடு தொழுகிறார். தொழுது முடித்துவிட்டு தன் மனக்குறைகளை எல்லாம் கண்ணீரால் இறையின் சன்னிதானத்திலே அப்படியே கொட்டுகிறார். இது நான் ஒரு நாள் பார்க்கல, 2 நாள் பார்க்கல, தொடர்ச்சியாக கவனிச்சுட்டே இருந்தேன். நான் கேட்டேன் அவர்கிட்ட போய், இம்புட்டு கஷ்டத்தோட பயங்கரவாதின்ற முத்திரை உன் மேலே குத்திருக்காங்க, நான் சாதாரண வழக்கில் உள்ள வந்தவன், பயங்கரவாதின்ற முத்திரை குட்டப்பட்ட நீ இவ்வளவு அமைதியாக, இவ்வளவு நிம்மதியாக, இவ்வளவு பேரானந்தத்தோடு நீ வந்து இப்படி பண்ணுறிய, இது என்னையா அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த கைதியாக பிடித்து வைக்கப்பட்ட முஹம்மது என்ற அந்த முஸ்லீம் சொன்னார், எங்களின் வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் எங்கள் இறைவனை வணங்குவதற்கு ஒவ்வொரு நாளும் 5 நேரம் கிடைப்பது. இதன் மூலமாக எங்கள் கோரிக்கையை எங்கள் இறைவனின் காதிலே கொண்டு வைக்க முடியும். எங்கள் கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பதற்கான மிகச்சிறந்த வழியாக எங்களுக்கு முஹம்மது நபி இதைதான் காட்டி தந்திருக்கிறார்கள். எனவேதான் நான் யாரிடத்திலும் பிறரிடத்தில் என்னுடைய கஷ்டங்களை குறைகளை சொல்லி புலம்பாமல், என்னையும் இந்த உலகத்தையும் சர்வ வல்லமையோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஏக இறைவனிடத்தில் நான் என்னுடைய வணக்கத்தை நிறைவு செய்துவிட்டு கண்ணீரோடு அவனிடத்தில் சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னாராம். இதுதான் பெரிய ஆச்சரியம் அவருக்கு. என்னடா இது, இப்படி ஒரு கூட்டமா, இப்படி இறை வணக்கத்தில் இப்படி தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்கள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்காங்களா என்று ஆச்சரியப்பட்டு கடைசியில் சிந்திக்க துவங்கினார், குரானை வாசிக்க துவங்கினார். அந்த 1 மாதத்திலேயே மனமாற்றம் ஏற்பட்டது, வெளியே வந்து முஸ்லீம் ஆகி போனார். இது ஒரு செய்தியா? அடுத்த செய்தி இந்த தொழுகைக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்கிறேன். யுவன் சங்கர் ராஜா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இசை ஞானியினுடைய மகன் இல்லையா? இசை புயல் ஜாம்பவான் எப்படியோ போட்டுக்குங்க, ஏதோ ஒன்று. அவருடைய பையன் ஒரு மிகச்சரியாக ஒரு 10 வருஷம் இருக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். இன்றைக்கி 2025 2014 அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நான் இன்னும் அங்கே கேட்டது இங்கே கேட்டலாம் சொல்லலை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த விஷயத்தை அவர்கிட்ட நேரடியாக பேட்டி எடுத்து அதை வந்து பிரசுரித்திருக்கிறாங்க. இந்தியாவினுடைய முக்கியமான ஊடகத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா யுவன் சங்கர் ராஜாவிடத்திலே வந்து பேட்டி எடுக்கிறது.
நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்ன காரணம்? உங்களுடைய வழி, உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய குடும்பம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை நீங்கள் பின்பற்றி வந்தீர்கள். திடீரென்று உங்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட என்ன காரணம்? அவர் நிறைய சொல்கிறார். நான் நம்ம பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். அவர் சொன்னார், எனக்கு எல்லாமும் என் குடும்பத்தில் என்னுடைய தாய், என் அம்மா மேலே எனக்கு அவ்வளோ பெரிய விருப்பம், அவ்வளோ பெரிய பாசம். திடீர்னு எங்கள் அம்மா 2012 இறந்துடுறாங்க. எனக்கு எல்லாமும் அடைக்கலம், எல்லாமும் அன்பு, ரொம்ப பெரிய சப்போர்ட்டு எங்கள் அம்மா தான் சின்ன வயசுலேருந்தே. திடீர்னு எங்கள் அம்மாவினுடைய இழப்பை என்னால் தாங்கிக்கொள்ளவே முடியலை. 4 நாளைக்கு முன்னாடி கூட என் கூட அவ்வளவு அந்யோன்யமாக பேசி கொண்டு என்னுடைய எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்ட அம்மா திடீர்னு இறந்து போன அந்த இறப்பை என்னால் தாங்கிக்கவே முடியல. அதிலிருந்து என்னால் வெளியில் வரவே முடியல. ஒரு வருஷம் கழிஞ்சுது. எங்கள் வீட்டுக்கு சொந்தங்கள், நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்படியே பேச்சு வாக்கில் எங்கள் அம்மாவை பற்றி பேசினாங்க. மறுபடியும் எனக்கு நினைவு ஃபுல்லாக அம்மா மேலே வந்துடுச்சு. மறுபடியும் அழுக, மறுபடியும் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய செயல் என்னவோ, என்னுடைய வேலை என்னவோ, அதில் ஈடுபாடே காட்ட முடியல. இந்த காலகட்டத்தில் தான் அவர் சொல்லக்கூடிய செய்தி அப்படியே சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் தான் எனக்கு நெருக்கமான ஒரு முஸ்லீம் நண்பர் இருந்தார். அவர் என்னை சந்திக்க வந்தார். யுவன் சங்கர் ராஜா சொன்ன விஷயம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படி எடுத்து இதை ஆர்டிக்கலாக போட்டிருக்காங்க. நீங்கள் கூட சர்ச் பண்ணி பார்த்துங்க. அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் இருந்தார். அவர் மக்காவுக்கு போய்விட்டு வந்திருந்தார். மக்காவுக்கு போய்விட்டு வந்தால் அன்பளிப்புகள் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? போயிட்டு வந்தவங்க தங்களால் முடிஞ்சதை கொடுப்பாங்க. சில பேர் தண்ணி கொடுப்பாங்க, சில பேர் பேரத்தனம் கொடுப்பாங்க, சில பேர் தொப்பி கொடுப்பாங்க. நண்பர்கள் முஸ்லீம்கள் பகிர்ந்து கொள்வோம். நெருக்கமான சகோதர சமய நண்பர்களாக இருந்தாலும் கூட சில அன்பளிப்புகள் வாங்கி கொண்டு பகிரத்தான் செய்கிறோம். அன்பளிப்பு கொடுக்க வேண்டும். அன்பளிப்பு தான் அன்பை பெருக்கும். நான் வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது, அன்பளிப்பு கொடுக்கணும். அன்பளிப்பு தான் மனதை இன்னும் இணைக்கும், அன்பை கூட்டும். ஹாது தஹாபு, நீங்கள் கொடுங்க அன்பளிப்பு, அல்லாஹ் உங்களுக்கு இடையில அன்பை பெருக்குவான்றான் அல்லாஹ் என்ற ரசூல் சொன்னாங்க. பாருங்க, அவர் என்னை பார்த்தார், என்னுடைய உடைந்து போன நிலையை பார்த்தார். ஏன் இவன் இப்படி அழுதுகிட்டே இருக்கிற? இல்லை, அம்மாவுடைய இழப்பு என்னால் தாங்கிக்க முடியல. எனக்கு ஆதரவுன்னு உலகத்தில் யாருமே இல்லை. என் குறையை, என்னுடைய மன கஷ்டத்தை கொண்டு போய் கொற்ற இடம் எங்கள் அம்மா. இப்போ அவங்க இல்லை. அந்த இடத்துல யாரை கொண்டு வச்சு பார்க்குறதுக்கும் எனக்கு மனசே இல்லை. சரி, நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் என்று என் நண்பர் சொன்னார். ஒரு தொழுகை விரிப்பு அப்படி மடக்கி கொண்டு என் கையில் கொடுத்தாரு. அவர் சொன்னார், இந்த தொழுகை விரிப்பை விரித்து தான் மக்கா என்ற அந்த புனித நகரங்களில் எல்லா இடத்திலும் நான் தொழுதிருக்கிறேன், என் இறைவனை வணங்கியிருக்கிறேன். எங்கெல்லாம் தொழுகிறதுக்கு, ஏன்னா நம்ம நினச்சோன்னா பள்ளிக்குள்ளே தொழுதுறோம். ஆனால் மக்கா மதீனா அப்படி கிடையாது. பாங் சொல்லாச்சுன்னா அங்கிட்டு எங்கே கிடைக்குதோ தொழுதுருவாங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் கடுமையான கூட்டம், உச்சகட்டமான மக்களுடைய வருகை. அல்லாஹு அக்பர், அவ்வளவு கூட்டம் மக்காவும் மதீனாவிலும் பார்க்க முடியாத அளவிற்கு கூட்டம். அல்லாஹு அக்பர். அன்பர்களே, அப்போ கிடைக்கிற இடத்துல தொழுதுருவாங்க, விரிப்பை விரித்து தொழுதுருவாங்க. அவர் சொன்னாராம், ஒரு முசல்லாவை, ஒரு தொழுகை விரிப்பை கையில் கொடுத்து, இது மக்கா என்ற புனித நகரில் நான் எங்கெல்லாம் எனக்கு இடம் கிடைத்ததோ அங்கெல்லாம் விரித்து தொழுத இடம். உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சுன்னா, இந்த விரிப்பை விரித்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உன்னுடைய மனக்குறையெல்லாம் இறைவனிடத்தில் சொல்லு. உன் மனமெல்லாம் சாந்தி அடைஞ்சிடும், உனக்கு சங்கடமெல்லாம் தீர்ந்து போயிடும், நீ சீக்கிரமாக உன்னுடைய இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வந்துடுவ அப்படின்னு சொல்லி என் நண்பர் சொன்னார். நான் வாங்கி என் அறையில் ஒரு ஓரத்தில் வைத்து விட்டேன். கவனமே எனக்கு வரவில்லை. அடுத்து என் வேலை இப்படியே போனது. மறுபடியும் எங்கள் அம்மாவின் நினைப்பு வந்தது. என் அறைக்கு போனேன், எதையோ ஒன்றை தேடுவதற்கு போனேன். என் கண்ணில் பட்டது அந்த தொழுகை விரிப்பு தான். கொடுத்து பல மாதங்களுக்கு பின்னால் அந்த தொழுகை விரிப்பு என் கண்ணில் பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் இப்போ தான் அவருக்கு ஹிதாயத்தை நாடி இருக்கான்னு அர்த்தம். அந்த தொழுகை விரிப்பை எடுத்தேன், விரித்தேன். அவர் சொன்னது ஞாபகம் வந்தது. உட்கார்ந்து உன் இறையிடத்திலே சொல்லு, எல்லா மனபாரமும் குறையும் என்று சொன்னார். நான் விரித்தேன். எனக்கு தொழ தெரியாது, எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்ற முறைகள் தெரியாது, என்ன படிக்க வேண்டும் தெரியாது. எனக்கு தெரிந்தது உட்காரு என்று சொன்னார். நான் விரித்து அப்படியே உட்கார்ந்தேன். உட்கார்ந்தவுடன் எனக்கு யாரோ ஒரு ஆறுதல் சொல்வதை போன்றிருந்தது. அவர் சொல்றாரு, அந்த தொழுகை விரிப்பில் உட்கார்ந்ததற்கு பிறகு அவ்வளவு பெரிய மன அமைதியை நான் கண்டேன். எனக்கு எங்கள் அம்மா காதில் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் கற்பனையோடு சொல்கிறாரு, யுவன், என்னை நம்பி நீ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்த, உனக்கு ஆதரவாக அடைக்கலமாக நான் இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் திடீர்னு உன்னை விட்டுட்டு போயிட்டேன். கவலைப்படாத, நான் போனது இறைவன் என்கின்ற ஏக இறைவனை உனக்கு காண்பித்து தரவும்,
அவன் உன்னோடு இருக்கிறான், நீ கவலைப்படாது என்பதை சொல்லித்தரவும் தான் நான் போயிருக்கிறேன் என்று எங்கள் அம்மா என் காதில் வந்து சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. அதற்கு பிறகு நான் ஏக இறைவன் அல்லாஹ்வை விளங்க எத்தனித்தேன், படிக்க துவங்கினேன். இஸ்லாத்தை 2014 நான் ஏற்றுக்கொண்டேன் என்று யுவன் சங்கர் ராஜா பேசக்கூடிய செய்தியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பதிவு செய்திருக்கிறது. இங்கே சொல்லுகிற நோக்கம் என்னவென்றால், இந்த 2 பெரும் பிரபலங்களுக்கும் இடையில் இஸ்லாம் என்கின்ற மகத்தான இந்த மார்க்கத்தை அவர்களின் உள்ளத்திலே கொண்டு போய் சேர்த்தது தொழுகை என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு அமல் தான். தொழுகை என்கின்ற ஒரு மிகுந்த மரியாதைக்குரிய கண்ணியமான ஒரு செயல்தான் அவர்களின் உள்ளத்திலே கலக்கத்தை நீக்கி சந்தேகத்தை களைந்து உண்மை எது அசத்தியம் எது என்கின்ற தெளிவை கொடுத்து சத்திய இறைவனாகி அல்லாஹ்வின் பக்கம் அவர்களின் கவனத்தை திருப்பியது. இது வெறும் 2 தான். இந்த மாதிரி 2000 கதைகள் உலகத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி 1000 கதைகள் உலகத்தில் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட மனமகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நம்முடைய கவலைகளை எல்லாம் போக்கி அருமருந்தையும் தரக்கூடிய தொழுகை என்கின்ற மகத்தான ஒரு வணக்கம் தரப்பட்ட நாள் இந்த மேராஜ் என்கின்ற இந்த ரஜபினுடைய 27வது கிழமை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் தொடர்ந்து துவா செய்வோம். இந்த அல்லாஹ்வினுடைய வல்லமையை காட்டிய இந்த நாளிலே அல்லாஹ்வே, எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. எங்கள் கவலைகளை எல்லாம் நீ நீக்கி தருவாயாக. மன ஆறுதலையும் நிம்மதியையும் எங்களுக்கு தருவாயாக. இன்னைக்கு நிம்மதிக்காக வேண்டி பல மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கவலையோடு நொம்பலத்தோடு மிகுந்த மன வலியோடு பல மக்கள் இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. அந்த அன்பர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன், அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய குறைகளை கொண்டு வந்து கொட்டி தீருங்கள், கண்ணீர் விட்டு அழுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், நிச்சயம் மனபாரம் குறையும். அழுதா மனசு ரிலாக்ஸ் ஆகும், தெரியும் தானே? அழுதுட்டோம்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதனால தான் இழப்பின் இருக்கிற சமயத்திலே அழுது கொண்டிருந்தால் தடுக்க மாட்டார்கள். விடு, அவன் அழட்டும், விடு, அவன் மனசு தீர அவர்கிட்ட இருக்க மனசில் இருக்கக்கூடிய மொத்த குறையும் கொட்டி தீக்கட்டும், கண்ணீரை வடிக்கட்டும், அதிலிருந்து அவள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவா என்று சொல்கிறத கேட்குறமா இல்லையா? இப்போ இயல்பாக அழுதால் மனக்குறை மனபாரம் நீங்கும். அந்த அழுகையை அல்லாஹ்விடத்திலே வையுங்கள், அந்த கண்ணீர் துளிகையை அல்லாஹ்விடத்திலே வையுங்கள். எதையெதையோ நம்பி எதையெதையோ இழக்கக்கூடிய நாம் ஏன் வல்லமை மிக்க அல்லாஹ்வின் அந்த சக்தியை நம்ப மறுக்கிறோம்? அதில் ஏன் நமக்கு நம்பிக்கை தளர்வு ஏற்படுகிறது? அதில் ஏன் நம்பிக்கை கொஞ்சம் உறுதி இழக்கிறது? இழக்க வேண்டாம். அல்லாஹ் தான் நபியை கூட்டி போய் எல்லாவற்றையும் காண்பித்தான். அதே அல்லாஹ் தான் சமாதானத்தோடு கொண்டு வந்து திருப்பி கொடுத்தான். வரும்பொழுது பெருமானார் கேட்டாகலாம், இப்படி எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்குறிய, இந்த பயிலுகை ஏற்கனவே என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே, இந்த செய்தியை போய் சொன்னால் எப்படி ஏற்றுக்குவாங்க? அல்லாஹ் சமாதானம் சொல்லி அனுப்பினான். நீங்கள் போங்கள், உங்களை ஏற்றுக்கொள்வதற்கே ஒருவர் இருக்கிறார், அவர் தான் சித்தீக் என்று சொல்லி அனுப்பினார் அல்லாஹ். அன்னையிலிருந்து அபூபக்கர் நாயகத்துக்கு சித்தீக்னு பேரே வந்துச்சு. உண்மைப்படுத்தினார். இது என்ன, இதை தாண்டி பல விஷயங்கள் நடந்தாலும் அது முகம்மது சொல்லியிருந்தால் சத்தியம் சத்தியம், உண்மை உண்மை, நான் ஏற்றுக்கொள்வேன். சித்திக் நாயகன் சொன்னாங்க, அன்னையில தான் உங்களுக்கு பேர் அபூபக்கர் சித்திக் என்று பேரானது. இப்படி அல்லாஹ் நிச்சயம் எதிலும் ஒரு வழியை தருவான். வழி இல்லாமல் எதுவும் இல்லை, வாய்ப்பில்லாமல் எதுவும் இல்லை, தீர்வு இல்லாமல் எதுவும் இல்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாதா? இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே கிடையாதா? இந்த நோய்க்கு மருந்தே கிடையாதா என்று எதையும் ஒதுக்கி வைக்க முடியாது. நிச்சயம் நோய்க்கும் மருந்துண்டு, பிரச்சனைக்கும் தீர்வுண்டு, குழப்பத்திற்கும் முடிவு உண்டு. அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமென்றால் நம் உள்ளத்தில் உறுதி வேண்டும், நம் உள்ளத்தில் தன்னம்பிக்கை வேண்டும், நம் உள்ளத்தில் இறை நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் கூட்டி பெருக்கி தரக்கூடிய அதி அற்புதமான மருந்து தொழுகை என்கின்ற மகத்தான இபாதத். அதை தந்த இரவிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் கேட்போம், காலத்திற்கும் உலக அழிவு நாள் வரை நம் சந்ததிகளுக்கு அல்லாஹ் தொழுகையின் பாக்கியத்தை தருவானாக. நம் சந்ததிகளையும் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் கண் குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. எல்லா மனக்குறைகளையும் கசப்புகளையும் மன அழுத்தங்களையும் அனைத்தையும் துறந்து அல்லாஹ்விடத்திலே முன்னோக்கக்கூடிய உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக, தன்னம்பிக்கையின் வலிமை பெற்றவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.